ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, பெல்லைக்கான் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். மேலும் மேலும் வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன சமையல்னாக்க, இன்றைக்கி சாம்பார் பண்ண போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாம்பாருக்கு என்னென்ன காயெல்லாம் எடுத்திருக்கேன், என்ன பண்ணலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. பீன்ஸு, கேரட்டு, கத்திரிக்காய், தக்காளி, பருப்பு, மிளகா பொடி, மஞ்சள் பொடி, சாம்பார் பொடி, உப்பு, வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி, இங்கே லாஸ்ட்டாக சேர்த்துக்கிறதுக்கு மல்லி இலை எடுத்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க செய்யலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சமையல் ஆரம்பிக்கலாம். குக்கரெல்லாம் சூடாயிடுச்சு. வாங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் தேவையான அளவு. எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சைக்கிள் கேப்பில் பாப்பா எப்படி விளையாடிட்டு இருக்கான்னு பாருங்கள். அங்கே பாருங்கள், ஷாலை எடுத்து புடவை ஊற்றிட்டு விளையாடிட்டு இருக்கா. இதுதான் அவளோட ஸ்டைல், புடவை உடுத்துறது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ பீன்ஸு, கேரட்டு, கத்திரிக்காய் எல்லாம் சேர்த்துக்கலாம். எல்லாம் ஒன்றாவே சேர்த்துக்கிறேன். வெங்காயம் எவ்வளோ அளவுக்கு வேகுதோ அவ்வளோ அளவுக்கு நல்லா மணமாக நல்லா இருக்கும். இப்போ கொஞ்சம் சால்ட் போட்டு நல்லா வதக்கிடலாம், வேக வச்சுக்கலாம் கொஞ்சம் எண்ணெயிலேயே. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ இது கூட தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். பாருங்கள், இது 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் பருப்பு கழுவி போட்டு மற்றதெல்லாம் சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆச்சு. இப்போ கலக்கி வச்சுருக்கிற பருப்பு சேர்த்துக்கிறேன். பாருங்கள், எல்லாத்தோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு எவ்வளோ தேவையோ தண்ணி சேர்த்து இது பொடியெல்லாம் போட்டுக்கலாம். மிளகா பொடி, மஞ்சள் பொடி, சாம்பார் பொடி, உப்பெல்லாம் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மசாலா ஐட்டம் எல்லாமே சேர்த்துக்கிறேன். இதுக்கு மல்லி இலையெல்லாம் சேர்த்து குக்கர் மூடி ஒரு 3 விசில் விடலாம். ஓகே, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. சாம்பார் எல்லாம் நல்லா வெந்திருக்கு. மல்லி இலையும் போட்டிருக்கேன், அது மட்டும் வீடியோ பண்ண மறந்துட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சமையலெல்லாம் ஆயிடுச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான் வீடியோ. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், சமையலெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. யாரெல்லாம் சாப்பாடு கூட மிக்சர் போட்டு சாப்பிடுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.